வெல்கம் டு திவிஸ் பிளாக்போர்ட் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரெஃபர் பண்ணியிருக்க எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷனோட நம்மளோட ஆதார் கார்டை ஆட் பண்ண சொல்லி நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வர டிசம்பர் 31 சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கணும். ஸோ எப்பயும் போல் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் தெரிஞ்சால் போங்க, இல்லை டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சி கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். www.tnpsc.gov.in அப்படிங்கிறது வெப்சைட் அட்ரஸ். ஸோ நான் மொபைலில் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ரைட் சைடில் மேலே ஆப்ஷன் பட்டன் இருக்கும் இல்லையா, மெனு பட்டன், அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டுக்கு செட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நம்மளோட வெப்சைட் வந்துருச்சு. இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளோட லெஃப்ட் சைட் கார்னரில் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு டயலாக் பாக்ஸ் வருது. ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு கண்டினியூ வித் எக்ஸ்டர்னல் வெப்சைட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஓகே கொடுத்துருங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா, நம்ம ரைட் சைடில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்டு யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் ஹோம் அண்ட் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் இங்கிலீஷில் தேவைப்படுச்சு அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே தமிழில் டிஃபால்ட்டாக இருக்குது, நான் தமிழே செஞ்சு காட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. புதிய பதிவு செய்ய விழைவோர், ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வருது பாருங்கள், பயனாளர் குறியீடு, கடவுச்சொல், ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. பயனாளர் குறியீடு அப்படிங்கிறது நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் நம்பர், நம்மளோட பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் சமர்ப்பி அப்படிங்கிற அந்த க்ரீன் கலரில் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னோடய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டேன். கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்களா, அது 2ஐயும் ஆட் பண்ணி நம்ம வந்து என்ன வேல்யூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த சமர்ப்பி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடலாம். நம்ம ஆதார் நம்பர், ஆதார் நேம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து நம்ம அந்த ஐ அக்ரிங்கிற ஆப்ஷனை செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ளீஸ் கன்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஆதார் எண், ஆதார் அட்டையில் உள்ளபடி விண்ணப்பதாரரின் பெயர், ஓடிஆரில் உள்ளபடி விண்ணப்பதாரரின் பெயர், ஓடிஆரில் உள்ளபடி பிறந்த தேதின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷனையும் 4யுமே காட்டும். ஸோ மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த நம்பரை வந்து ஆதார் கார்டில் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணதும் அக்ரி அண்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபைடு ஆதார் அப்படிங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் வந்துடுச்சு, ஓகே கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.